Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஆனியன் டொமேட்டோ கார்லிக் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான ரெசிபி வத்த குழம்பு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சேர்க்காததுனால அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் போடுறதுக்காக நான் வந்து வெந்தயத்தை பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி இருக்குது, தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொடி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவு கொப்பரையும், ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 வரமிளகாய் எடுத்து நான் வதக்கிட்டு இப்போ இதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்பு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் போட்டுடலாம் கொஞ்சமாக. அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே 2 வரமிளகாய் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 3 வரமிளகாய் போடுறேன். போட்டது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக வந்து சீரகம், மிளகு இதெல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே போட்டுடலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எல்லாத்தையும் போட்டுடலாம். அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் முருங்கைக்காவை போட்டுடலாம். நம்ம முருங்கைக்காவை போட்டு கொஞ்சம் நல்லா ரெண்டுமே சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெறும் சில்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து நம்ம அந்த இதில் விட்டுடலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த கிரேவியில் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் கூட சேர்த்து. சரி, அதை நல்லா கொதி வரட்டும். இப்போது இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான். இது கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு நம்ம இதை இறக்கிடலாம். கடைசியாக அந்த வெந்தய பொடியும் போட்டுட்டு இறக்கிட்டோம்னா ஃப்ளேவருக்கு தேவைப்படுறவங்க தேங்காய் எண்ணெய் லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.